வள்ளி முருகனின் வீட்டு வாசலில் வந்து ஏறியபோது கூடத்தில் யாரையும் காணவில்லை. கூடத்திற்கு வந்தபோது சமையலறையிலிருந்து வேலைக்கார பெண்மணி வந்து வா என்றாள். முருகன் எங்கே என்றாள் வள்ளி. அம்மாவோட ரூம்ல இருக்கார் என்று கூறிவிட்டு உள்ளே சென்றாள். வள்ளி முருகனின் அம்மா இருந்த அறையை நோக்கி நடந்தாள். சாத்தியிருந்த கதவை மெல்ல தள்ளியவள் அதிர்ந்தாள், உறைந்தாள். அங்கே அம்மாவிற்கு இயற்கை கழிவுகளை அகற்றிக் கொண்டிருந்தான் முருகன். ஒரு கணம் ஸ்தம்பித்தவளாய் நின்றவள் பின்வாங்கி கூடத்திலிருந்த இருக்கையில் வந்து அழுந்தினாள். மனம் கனத்து போய்விட்டிருந்தது. கைக்குழந்தைக்கு ஒரு தாய் செய்வதை பெற்ற மகன் தாய்க்கு செய்து கொண்டிருந்தான். சிறுபிள்ளை போல் எப்பொழுதும் கலகலவென சுற்றித் திரியும் கலாட்டாவான முருகனை அவள் பார்த்திருக்கிறாள். இந்த காட்சி அவனுடைய பக்குவத்தை, பாசத்தை அவனுக்கு ஒரு உருவம் வரைந்து காட்டியது. மனதை அழுத்தும் உணர்வுகளுடன் கலங்கிவிட்ட கண்களை துடைக்கத் தோன்றாமல் அமைதியாக அமர்ந்திருந்தாள். 10-15 நிமிடங்கள் கழித்து முருகன் அம்மாவின் அறையிலிருந்து வெளியே வந்தான். அப்பொழுதுதான் அவளை பார்த்தான். எப்ப வந்த என்றபடி அவளுக்கு எதிரிருக்கையில் அமர்ந்தான். அவன் முகத்தை ஏறிட்டு ஆழ்ந்து நோக்கினாள். ஊடுருவும் அவளுடைய பார்வையை தவிர்க்கும் விதமாய், சரசம்மா, காஃபி கொண்டா என உள்நோக்கி குரல் கொடுத்தான். அவனுடைய குரல் கிடைக்கும் முன்னேயே தயாரித்து விட்டிருந்த காஃபி கோப்பைகளுடன் அவர்களின் அருகே வந்து நின்றாள் சரசம்மாள். காஃபியை எடுத்துக்கொண்டாள் வள்ளி. அமைதியாக காஃபியை பருகி முடித்தவள் அவனை பாவமாக பார்த்தாள். முருகா, ஒரு நர்ஸ் வச்சுக்க கூடாதா? எதுக்கு? நீ அம்மாவுக்கு செய்யற சேவைய பார்த்து மனசுக்கு ஒரு மாதிரியாயிட்டு, அதான். அவன் தன் கையிலிருந்த கோப்பையை வைத்துவிட்டு அவளை பார்த்தான். மெல்ல சிரித்தான். எதுக்கு? நர்ஸ் பணத்துக்காக தான் செய்வா. அருவருப்பா செய்ய மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? என் அம்மாவை பார்த்து யாரும் அருவருப்பு அடையக்கூடாது, முகம் சுளிக்க கூடாது. எத்தனை நாளைக்கு உன்னால பாத்துக்க முடியும்? நீ வேலைக்கு போக வேண்டாமா? வீட்ல இருந்து பார்க்கற மாதிரி வேலை தேடிக்கிட்டு இருக்கேன். கிடைக்குமா? பார்க்கலாம். வீட்ல இருந்து செய்தாலும் முழு நேரமும் அம்மா பக்கத்திலேயே உன்னால இருக்க முடியுமா? என்ன பண்றது? நிலைமை இப்படி ஆன பிறகு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்மை மாற்றிக்கிறது தானே புத்திசாலித்தனம். நீ மறுபடி நம்ம கம்பெனிக்கே வேலைக்கு வா. அங்கதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் முடியாதுன்ட்டாங்களே, அதனாலதானே வேலையை ரிசைன் பண்ணின. ஆபீஸ்க்கே வந்து வேலை பாரு. அம்மாவை பாத்துக்க தானே நான் வேலையை விட்டேன். அம்மாவை விட்டுட்டு என்னால வர முடியாது. வள்ளி எழுந்து வந்து அவன் அருகே அமர்ந்தாள். அவனுடைய கையை எடுத்து தன் கைக்குள் வைத்துக் கொண்டாள். முருகா, அம்மாவை நான் பாத்துக்கிறேன். அவளை புரியாமல் நிமிர்ந்து பார்த்தான். அம்மாவை நீ எப்படி பாத்துக்க முடியும்? நான் வேலையை விட்டுடுறேன், அம்மாவை பாத்துக்கிறேன். அதிர்வு அவனுடைய கண்களில் தெரிந்தது. நீ எப்படி அம்மாவ? என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. கண்களை விரித்து அதிர்ச்சியாய் அவளை பார்த்தான். அவளுடைய கண்களிலிருந்து சரசரவென கண்ணீர் வழிந்து கன்னத்தில் கோடிட்டு கழுத்திற்கு கீழே சிதறியது. அவன் எச்சில் விழுங்கினான். பேச முடியாமல் சில நிமிடங்களை கடத்தினான். பின் கண்கள் மின்ன அவளை பார்த்தான். என்ன சொல்ற? என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. இந்த வீட்டுக்கு நான் முறைப்படி வந்துடுவேன். அம்மாவை நான் கவனிச்சுக்கிறேன். நீ அம்மாவுக்கு செய்ததையெல்லாம் பார்த்ததும் என் மனசே உடைஞ்சு போயிட்டுடா. என் அம்மாவை கவனிச்சுக்கிறதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறியா? இது ஒரு நிமிஷத்துல உண்டான இரக்கம், அதுவும் அம்மா மேல. ஏன் மேல உனக்கு காதல் இல்லையே வள்ளி? இப்போ நிச்சயதார்த்தம் நடக்க போகுதே, அவனோட மட்டும் எனக்கு காதல் இருக்கா? இந்த கேள்விக்கு அவனால் பதில் சொல்ல முடியவில்லை. எங்க அம்மாவுக்கு படுத்த படுக்கையில சேவை செய்யணும்னு உனக்கென்ன தலையெழுத்தா? உங்க அம்மா கையால எத்தனை தடவை சாப்பிட்டிருக்கேன். செஞ்சோற்று கடனா? தெரியல. அம்மா இப்படி ஆனதிலிருந்தே முழு நேரமும் என் மனசு இந்த வீட்டுலதான் இருக்கு. என் எண்ணம் முழுசும் உன்னையேதான் சுத்தி சுத்தி வருது. இந்த நேரத்துல உன் பக்கத்துல இருக்கணும்னு இருக்கு. உன் அம்மாவை சீக்கிரமா குணப்படுத்தி எழுப்பி உட்கார வைத்திடணும்னு ஒரே உந்துதலா இருக்கு. சதா சிரிச்சுக்கிட்டு கலாட்டாவா இருக்கிற உன் மனசுல உள்ள சோகத்தை, வேதனைய என் அருகாமையால கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும்னு துடிக்குதுடா. இந்த நிலையில நான் மட்டும்தான் உன் மனசுல நிம்மதிய தர முடியும்னு தோணுதுடா. இது இந்த உணர்வு கூட காதலா இருக்கலாம் இல்லையா? புரியலடா. அவனுடைய உள்ளங்கைகளை எடுத்து தன் முகத்தில் பொத்திக் கொண்டு விம்மினாள். உன்னை காதலிக்கிறேனான்னு தெரியலடா. ஆனா உங்க அம்மாவை நான் காதலிக்கிறேன்டா. அவளிடமிருந்து வெளிப்பட்ட அந்த வார்த்தைகளை தாங்கிக் கொள்ள முடியாதவனாய் சட்டென்று அவளை அணைத்துக் கொண்டு விம்மி தனியும் தன் நெஞ்சை கட்டுப்படுத்திக் கொள்ள பாடுபட்டான். எதுனாலும் அப்புறம் பேசிக்கலாம். சரி, நீ வீட்டுக்கு கிளம்பு என்று அவளை அவளது வீட்டிற்கு அனுப்பி வைத்து விட்டான். வள்ளி அவளின் வீட்டு படியேறிய போது அம்மா யாரிடமோ சிரித்து சிரித்து பேசிக் கொண்டிருந்தாள். அவளுடைய முகம் மிகவும் பரவசத்தில் திளைத்திருந்தது. உள்ளே வந்த வள்ளியை பார்த்ததும், இருங்க தம்பி, அவளே வந்துட்டா, அவகிட்டே பேசுங்க. ஓடி வந்து அலைபேசியை அவளிடம் நீட்டினாள். யாருமோ? மாப்பிள்ளடி,
உன்கிட்ட பேசணும்னு உன் நம்பரை கேட்டு போன் பண்ணினாரு, நீயே வந்துட்ட, இந்தா பேசு. அலைபேசியை வாங்கிய வள்ளி ஸ்விட்ச் ஆஃப் செய்தாள். பக்கத்தில் இருந்த சோபாவில் போட்டாள். என்னடி பேச சொன்னா சோபாவில வீசி எறிகிற? எனக்கு பேச இஷ்டமில்ல. உனக்கு என்ன பைத்தியமா? உன்னை கட்டிக்க போற மாப்பிள்ளடி அவரு, நான் அவரை கட்டிக்க போறதில்ல. அழுத்தமாக சொன்ன மகளை பார்த்து அதிர்ந்தாள் வசந்தி. என்னது, கட்டிக்க போறதில்லையா? அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம்டி, அதை கேன்சல் பண்ணு. நெஞ்சில் கை வைத்து கண் விரித்து அதிர்ந்தாள். என்னடி சொல்ற? திடீர்னு ஏன் இப்படி ஒரு முடிவுக்கு வந்த? பிடிக்கலன்னா முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே? அப்ப பிடிச்சிருந்தது, இப்ப பிடிக்கல. என்னடி உளர்ற? ஆமாம்மா, நான் முருகனை கல்யாணம் பண்ணிக்கனான் இருக்கேன். அதை கேட்டு பெரிதும் அதிர்ந்த வசந்தி ஒரு கணம் சிலையாகி பின் மீண்டாள். அவன் கூட பல வருஷமா பழகுற, அப்பவெல்லாம் உனக்கு காதல் வரலையா? இன்னொருத்தனோட நிச்சயதார்த்த ஏற்பாடு செய்த பிறகு திடீர்னு காதல் வந்துட்டான். இப்பவும் அவன் மேல எனக்கு காதல் வரல, அவனோட அம்மா மேலதான் காதல் வந்திருக்கு. என்னடி உளர்ற? பொம்பளைக்கு பொம்பளை மேலேயே காதல் வர்றதாவது? ஏன் ஐ லவ் யூ மம்மின்னு நான் சொல்லும் போதெல்லாம் உனக்கு அப்படியே உச்சி குளிர்ந்து போகலையா? அது மாதிரிதான். போதண்டி போதும், சும்மா எதையாவது சொல்லாத. நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். உனக்கு முருகனை பிடிக்காத அம்மா? பிடிக்காம தான் அவன் வந்தா வக்கனையா சமைச்சு தரேனோ? அப்புறம் என்னம்மா உனக்கு கஷ்டம்? என்னோட கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியாதா? மாமியார் தாண்டி. அம்மா, மாமியார் என்ன கொடுமைப்படுத்துவாள்னு தானே மாமியார் இருக்கிற வீட்டுல என்ன கட்டி கொடுக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்க. இங்கதான் மாமியார் படுத்த படுக்கையா கிடக்காங்களே, அவங்க எப்படிமா என்ன கொடுமைப்படுத்துவாங்க? உண்மையான கொடுமையே இதாண்டி. வாயால பேசி கையால அடிச்சு கொடுமைப்படுத்துறத விட இப்படி படுத்த படுக்கையா கிடந்துகிட்டு எல்லாத்த வாரி வலிச்சு காலம் பூரா உன்னை போட வைக்க போறாளே, அதை விட ஒரு பெரிய கொடுமை வேற என்னடி இருக்கு? உன்னை பூ போல வளர்த்ததுக்கு, ராணி மாதிரி வாழ வச்சு பார்க்க ஆசைப்பட்டதுக்கு நீ அந்த வீட்டுக்கு போய் கக்கூஸ் வேலை பார்க்க போறியா? என்னால இதை ஏத்துக்க முடியாதுடி. ஆயா வேலை பார்த்தா ஒரு வேளை சோறு கூட எடுத்து சாப்பிட முடியாதுடி. அம்மா சொல்ல சொல்ல முகம் மாறினாள் வள்ளி. அம்மா, அப்போ நான் குழந்தையா இருந்தப்போ எனக்கு நீ ஆயா வேலை செய்தப்போ சாப்பிடாமலே கிடந்தியா? அருவருப்பா இருந்தியா? சீறினாள் வள்ளி. பைத்தியமாடி, எதை எதோட ஒப்பிடுற? தாயும் பிள்ளையும் ஒன்னா? தாயாகாதவங்க கூட அண்ணி தெரேசாவா இந்த உலகத்தையே அணைச்சுக்கிட்டாங்க. உனக்கு தெரியாதா? ஓ, இந்த உலகத்தை நீ அணைச்சுக்க போறியா? அந்த அளவுக்கு சக்தி எனக்கு இல்லம்மா. எனக்கு இருக்கிற சக்தி முருகனோட அம்மாவுக்கு மட்டும் சேவை பண்ணனா போதும். இதை என்னால அனுமதிக்க முடியாது. உன்னை ஒத்தையா நின்னு உங்க அப்பா உதர்ன பிறகு எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்த ஆளாக்குன. நீ கஷ்டப்படுறத பார்த்து என்ன வேதனைப்பட சொல்றியா? நான் கஷ்டப்போறேன்னு நீ ஏமா நினைக்கிற? நாம சந்தோஷமா ஏத்துக்கிற எந்த ஒரு விஷயமுமே நமக்கு நிம்மதியை தரும்மா. எனக்கு நிம்மதியை தராது. நீ முருகனை கல்யாணம் பண்ணிக்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். அப்படின்னா நான் ரிஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ணிக்கணும், வேற வழி இல்ல. என்னடி சொன்ன? ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துட்டா? என்ன இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு உனக்கு திமிரு வந்துட்டா? கிட்டத்தட்ட அடிப்பதற்கு பாய்ந்தாள் அம்மா. அம்மா, நீ இல்லாம கல்யாணம்னு ஏன் நினைக்கிற? ரிஜிஸ்டர் மேரேஜுக்கு கூட நீ வரலாம், உனக்கு சாப்பாடு போடாம விரட்டிட மாட்டேன், சிரித்தாள் வள்ளி. வேணும்னா உனக்கு பிடித்த பலாப்பழ கேசரி விருந்துல போட சொல்றேன். மேலும் சிரித்தாள். நிறுத்திடி, உனக்கு என்ன பார்த்தா ரொம்ப கிண்டலா இருக்கா? என்னோட இஷ்டத்துக்கு நீ கல்யாணம் பண்ணிக்காம போனா நீ இந்த வீட்ல இருக்கணும்னு அவசியம் இல்ல, போடி வெளியே. வீடே அதிர கத்தினாள். அம்மா, யோசிச்சு பேசு. என்ன பாக்காம உன்னால இருக்க முடியாது. போடி வேலைய பாத்துக்கிட்டு. புருஷனே தேவையில்லன்னு தூக்கி போட்டுட்டு வந்தவன் நான். உனக்காகவா ஏங்க போறேன்? போடி வெளியே. வாசலை நோக்கி கையை காட்டினாள். போறேம்மா. அதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்றேன். என் தயவு இல்லாம நீ வாழ்ந்துடலான்னு நினைக்கிற. வயசான காலத்துல உன்னை நான் தான் பாத்துக்கணும். இன்னும் 10 வருஷம் ஆனா உன் வயசு தள்ளாட ஆரம்பிச்சிடும். அத ஞாபகம் வச்சுக்கோ. ஓ, முருகனோட அம்மா மாதிரி நானும் கீழே விழுந்து மண்டை உடைஞ்சு கோமா ஸ்டேஜுக்கு போய் அப்ப நீ தான் பாத்துக்கணும்னு சொல்றியா? ஏமா, உன் வாயில நல்லதே வராதா? இத பாருடி, இன்னையில இருந்து உனக்கும் எனக்கும் அம்மா பொண்ணுங்கிற பந்தம் அருந்து போயிட்டு. நீ பேச்சுக்கு எதிரா நீ முடிவெடுத்த பின்னாடி நீ எனக்கு பொண்ணு இல்ல, நான் உனக்கு அம்மா இல்ல. இனி நீ என்ன அம்மான்னு கூப்பிடக்கூடாது. பற்களை நரநரவென கடித்தாள் வசந்தி. சரி சித்தி. என்னடி திமிரா? நீதான அம்மான்னு கூப்பிட வேண்டான்னு சொன்ன, அதான் சித்தின்னு கூப்பிட்டேன். வசந்தி சரசரவென உள்ளே சென்றாள். ஒரு சூட்கேஸில் சில துணிமணிகளை அடுக்கி மூடி கொண்டு வந்து அவள் எதிரே வைத்தாள். போடி, எடுத்துக்கிட்டு போடி. உன் துணிமணி எல்லாம் இதுல இருக்கு. வெறும் துணிமணிதானா? வேறென்னடி? ஒரு குந்துமணி தங்கம் கிடையாது. பின்ன சேர்த்து வச்ச நகையெல்லாம் யாருக்கு? யாருக்கோ? அத பத்தி உனக்கு என்னடி தெரியும்? யாருக்கு தரப்போறேன்னு என்னடி தெரியும்? 2ஆம் கல்யாணம் பண்ணிக்க போற, ஒரு பிள்ளை பெத்துக்க போற, அதுக்குதானே தரப்போற? அடி செருப்பால. பின்ன யாருக்கு தரப்போற? ஏன் அத சொன்னாதான் போவியா? ஆமா. ரோட்ல போற பிச்சைக்காரிக்கு தருவேன். உன் வேலையை பாத்துட்டு போ. வள்ளி வெடித்து சிரித்தாள். அம்மா, 50 பவுன் நகைய போட்டுக்கிட்டு ஒருத்தி பிச்சை எடுத்தா திருடி கேஸ்ல உள்ள புடிச்சு போட்டுருவாங்க. ஏமா, அந்த பாவம் உனக்கு. பேசாம அதையும் தாயேன். எடுத்துக்கிட்டு போறேன். ஒரு நாளைக்கு முருகனோட அம்மா கோமா ஸ்டேஜ்ல இருந்து மீண்டு ஞாபகம் வந்து அம்மா வீட்ல இருந்து என்னடி கொண்டு வந்தேன்னு கேட்டா நான் என்னத்தம்மா சொல்றது? நமக்குன்னு ஒரு குடும்ப கௌரவம் இருக்கே. ஒண்ணும் இல்லாம ஊடி வந்தவள்னு என்ன சொல்ல மாட்டாங்களா? சொல்லட்டும், நல்லா சொல்லட்டும், கொடுமைப்படுத்தட்டும், விளக்கமா தேடி கொடுக்கட்டும், அனுபவி. எனக்கு என்ன? இன்னும் ஒரு நிமிஷம் நின்னேன்னா நடக்கிறதே வேற. போடி வெளியே.
பெட்டியை தூக்கி வெளியே எறிந்த வசந்தி அவளையும் பிடித்து வெளியே தள்ளினாள்.